அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன் சன்னிதானத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபம். ஆவியானவரே, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். யோவான் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கவனியுங்கள். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவர் யார்? நம்முடைய தேவன் ஒருவரே. அவர் திருத்துவத்தில் வெளிப்படுகிறவர். பிதாவாக, குமாரனாக, ஆவியானவராக திருத்துவத்தில் வெளிப்படுகிறவர். ஆனால் ஒரே தேவன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர் பிதாவாக அவர் செயல்பட்ட விதங்கள் உண்டு. புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசுவாக ஒரு மனிதனாக வந்து அவர் செயல்பட்ட விதங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோகம் போகும்போது தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி அந்த பெந்தேகோஸ்தே அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர் கொடுக்கப்பட்ட விதங்கள் நாம் அப்போஸ்தலர் புத்தகத்திலே வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவர் சத்தியத்தை போதிக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மை பரிசுத்தமாய் வாழும்படி நடத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர் வல்லமை, வரங்கள், கனிகள் இவைகளெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு தந்து அவர் சத்திய பாதையிலே நடத்துகிறவர். இப்படி எல்லாம் ஆவியானவரை குறித்து வேதங்கள் சொன்னாலும் வேதத்திலே யோவான் 16:8 சொல்லுகிறது, அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்க முன்பெல்லாம், இப்ப இல்ல, கொஞ்ச காலகட்டத்துக்கு முன்பெல்லாம் கார் ஓட்டின்னு போகும்போது கதவு சரியா சாத்தலன்னா அல்லது சீட் பெல்ட் போடலன்னா போய்கொண்டே இருக்கும்போது யாரோ ஒரு நபர் அல்லது ஒரு போலீஸ்காரர் கதவு சாத்தல, சீட் பெல்ட் போடல அப்படின்னு சொல்லி நம்மள வந்து ஒரு சொல்வதை நம்ம கவனிச்சிருக்கிறோம். ஆனா இந்த காலகட்டத்துல வண்டி ஓட்டி கொண்டு போகும்போது கதவை சாத்தலனாலும் சீட்டு பெல்ட் போடலனாலும் எந்த போலீஸ்காரரோ எந்த மனிதரோ நமக்கு கண்டித்து சொல்ல வாய்ப்பில்லை. காரணம், கார் உள்ளேயே எச்சரிப்பை கொடுக்கிற ஒரு கருவி வைக்கப்பட்டிருக்கிறது. கதவு சாத்தவில்லை என்றாலும் சீட்டு பெல்ட் போடலனாலும் அந்த கருவியை சத்தம் கொடுக்கிறோம்.
கதவு சாத்தாம இருக்குது, சீட்டு பெல்ட் போடாம இருக்குதுன்னு சொல்லி உடனே நாம் அதை சரி செய்து விடுகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அதே போல பழைய ஏற்பாட்டு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ராஜாவோ அல்லது தேவ பிள்ளைகளோ பாவம் செய்யும் போது அவர்களை கண்டித்து உணர்த்த, எச்சரிப்பை கொடுக்க தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். உதாரணமா சொல்ல போனா, பழைய ஏற்பாட்டு காலம் யோவான் ஸ்நானகன் வரைக்கும் முடிகிறது. தாவீது 2 சாமுவேல் வாசிக்க வேண்டாம், 12ஆம் அதிகாரம் 7, 8, 9 இந்த வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா, தாவீது உரியாவுக்கும் பத்சேபாவுக்கும் விரோதமாய் பாவம் செய்யும் போது நாத்தான் என்ற ஒரு தீர்க்கதரிசி வந்து தாவீதை எச்சரிப்பார். அதே போல மார்க்கு 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நீங்க வாசிங்கன்னா, ஏரோது தன்னுடைய தம்பி மனைவியை வைத்துக் கொள்வான். யோவான் ஸ்நானகன் வந்து எச்சரிப்பார், உன் தம்பி மனைவியை நீ வைத்துக் கொள்வது நியாயம் அல்ல அப்படின்னு. அதனால அவனை யோவான் ஸ்நானகனை பிடித்து சிறைச்சாலையில் போடுவான். இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருந்தார்கள். ஒரு மனிதன், ஒரு ராஜா, ஒரு யார் தவறு செய்தாலும் எச்சரிப்பு கொடுக்க இருந்தார்கள். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய ஏற்பாட்டு காலகட்டத்திலே அப்படி அல்ல. நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர். அல்லேலூயா. நாம் ஒரு பாவம் செய்யும் போது, அது சிறிய பாவமோ அல்லது பெரிய பாவமோ செய்கிற போதோ அல்லது செய்து முடித்த பின்போ, பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். அப்படி உணர்த்தும் போது நாம் அதிலிருந்து நாம் விலகிக் கொள்ள அது ஏது உண்டாகிறது. ஆகவே யோவான் 16:8 சொல்கிறபடி, பரிசுத்த ஆவியானவர் அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர். அல்லேலூயா. வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றால் எப்படி தெரிந்து கொள்வது? நீ ஒரு சிறிய தவறு செய்யும் போது அல்லது ஒரு சிறிய பாவம் செய்யும் போது உனக்குள்ள இருக்கிற அவர் கண்டித்து உணர்த்துகிறார் என்றால் உனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் என்ற அர்த்தம். ஆமென். அப்படி ஒருவேளை நீ சிறிய தவறு செய்யும் போதோ அதை செய்த பின்போ நீ உணர்வு அடையவில்லை என்றால், உணர்த்தப்படவில்லை என்றால், உனக்குள்ளே ஆவியானவர் இல்லை என்ற அர்த்தம்.